ஆண்டறிக்கை. இடம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கூநல்லூர். நாள் 25 மார்ச் 2025. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க 2024-25 கல்வியாண்டு ஆங்கில மாதங்கள் எத்தனை? இது எந்த மாதம்? வந்து எழுது நிவேதா, வந்து போடல. ஜூன் 10ஆம் நாள் திங்களன்று பள்ளி இனிதே ஆரம்பிக்கப்பட்டது. பள்ளி திறந்த நாளன்றே மாணவர்களுக்கு விலையில்லா புத்தகப்பை, பாடநூல், பாடக்குறிப்பேடு, சீருடை, எண்ணும் எழுத்தும் பயிற்சி புத்தகம் என அனைத்தும் வழங்கப்பட்டது. இப்போ என்ன மாதம் அது? மித்ரன் வந்து எழுது. படிக்காத மேதை என்று அழைக்கப்பட்டவர் யாரு? படிக்காத மேதையான அவரே கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை நிறுவி ஏழை குழந்தைகள் கல்வி கற்க வழிவகை செய்திருக்கிறாரு. நீங்கள் படிச்சிங்கன்னா நாட்டுக்கு இன்னும் நிறையா நல்லது செய்வீங்க என்பதற்காக தான் அவருடைய பிறந்த நாளான இன்று நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். ஜூலை மாதம் 3ஆம் தேதியன்று எம் பள்ளியை விருத்தாசலம் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் திரு SP சேகர் அவர்கள் பள்ளியை பார்வையிட்டு மாணவர்களின் கற்றல் திறனை ஆய்வு செய்து அவர்களின் வாசிப்பு திறன் சிறப்பாக இருந்தது என்று பாராட்டி சென்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டது. ஜூலை 16ஆம் நாள் எம் பள்ளியை வட்டார கல்வி அலுவலர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் பள்ளியை பார்வையிட்டு மாணவர்களின் கற்றல் திறனை ஆய்வு செய்தும் பயிற்சி புத்தகங்களை பார்வையிட்டும் மாணவர்களின் வாசிப்பு திறன், எழுதும் திறன் போன்றவற்றை ஆய்வு செய்து பாராட்டி சென்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஜூலை 23ஆம் நாள் அன்று வட்டார வளமைய மேற்பார்வையாளர் திரு செந்தில்குமார் அவர்கள் 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் திறனை ஆய்வு செய்து பாராட்டினார். ஒன்றிட மதிய உணவும் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டு வருகிறது. பள்ளியின் சுற்றுப்புற தூய்மை அனைத்தும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கழிவறை வசதி மற்றும் குடிநீர் வசதி முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை அரசிடம் இருந்து பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மாதம் என்ன மாதம்? வந்து பிரித்தேந்திரா எழுது. சுதந்திர தின விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு ஓய்வு பெற்ற வட்டார கல்வி அலுவலர் திரு கணபதி அவர்கள் விழாவின் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கலை நிகழ்ச்சிகளை பார்த்து பாராட்டி அறிவுரை வழங்கினார். ஆகஸ்ட் மாதத்திற்கு அடுத்து வரும் மாதம் என்ன மாதம்? சக்தி முருகன் வந்து செப்டம்பர் எழுது. வெரி குட். செப்டம்பர் 5 இந்த நாள் என்ன நாள்? ஆசிரியர் தினம். ஆசிரியர் தினம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் முன்னாள் குடியரசுத் தலைவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். இந்த நாளில் நம்ம பள்ளியில் அனைத்து விதமான கலை நிகழ்ச்சிகளும்
கட்டுரை போட்டி, ஓவியம் வரைதல், புரியுதா, அனைத்து போட்டிகளும் நடத்தப்பட்டு வந்தது. அரசால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் போர்டு ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டில் பொருத்தப்பட்டு அதனுடன் யூபிஎஸ் கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன் அனைத்தும் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு எம் பள்ளியானது மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நடனமாட பிடிக்கும். ஒன்று, ஐந்து, குளோரோ ஃப்ளோரோ கார்பன் டேஷில் உபயோகப்படுத்தப்படுகிறது. வெரி குட். நவம்பர் மாதத்திற்கு முந்தைய மாதம் எது? வந்து எழுது. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி என்ன சிறப்பு? 7/10/2024 அன்று 2ஆம் பருவம் இனிதே தொடங்கியது. பள்ளியில் பயிலும் காஷ்தேவ் மாணவனின் தாத்தா, பாட்டி ஆகியோர் அவர்களது பேரக்குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு பென்சில், ரப்பர், பேனா, பென்சில் பாக்ஸ் போன்றவற்றை அன்பளிப்பாக வழங்கினர். நம் மண்ணின் மைந்தர் கே. கார்த்திக் ராஜா, உதவி ஆய்வாளர், சென்னை அவர்கள் அவரின் குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு எழுதுபொருள்கள் மற்றும் பாடக்குறிப்பேடுகளை அன்பளிப்பாக வழங்கினார். அக்டோபர் மாதத்திற்கு அடுத்து வரும் மாதம் எது? ரித்தீஷ்குமார் எழுது. நவம்பர் 14 இன்றைய நாள் என்ன நாள்? குழந்தைகள் தின விழா. நமது நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய பிறந்தநாள் விழாவை குழந்தைகள் தினமாக நம்ம கொண்டாடுகிறோம். இன்றைய நாளில் நமது பள்ளியில் நடனம், ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, புரியுதா, அனைத்து போட்டிகளும் நடத்தப்பட்டு வந்தது. ஆண்டின் கடைசி மாதம் எது? புவனா வந்து எழுது. டிசம்பர் மாதம் நமக்கு 2ஆம் பருவ தேர்வு நடைபெற்று முடிந்தவுடன் விடுமுறை விடப்படும். புரியுதா? அதனால் 2ஆம் பருவத்திற்காக நாம் என்ன செய்யணும்? தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். 4/12/2024 அன்று வட்டார வளமைய மேற்பார்வையாளர் பள்ளியை பார்வையிட்டு மாணவர்களை ஆய்வு செய்து பாராட்டி சென்றார். 6/12/2024 அன்று வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் பள்ளியை பார்வையிட்டார். 2ஆம் பருவம் முடிந்து நாம் பள்ளிக்கு வந்திருக்கிறோம். 3ஆம் பருவத்தில் அடியெடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதம் என்ன மாதம்? யோகினா வந்து எழுது. ஜனவரின்னு. இந்த ஜனவரியில் உங்களுக்கு 3ஆம் பருவத்திற்கான பாட புத்தகங்கள், பாட குறிப்பேடு மற்றும்
சீருடை அனைத்தும் தயார் நிலையில் இருக்குது. உங்களுக்கு அனைத்தும் வழங்கப்படும். பாடப்புத்தகங்களையும் பத்திரமா வச்சுக்கணும். ஜனவரி மாதத்தில் நாம் கொண்டாடும் தமிழர் திருநாள் எது? பொங்கல் விழா. 11/1/2025 இன்று நமது பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. 2/1/2025 அன்று 3ஆம் பருவம் இனிதே ஆரம்பிக்கப்பட்டது. ஜனவரி 11ஆம் நாளன்று பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. ஜனவரி 26ஆம் நாள் இன்று நாட்டினுடைய 76வது குடியரசு தினத்தை நம்ம கொண்டாடுறோம். 26/2/2025 அன்று வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் பள்ளியை பார்வையிட்டு மாணவர்களை ஆய்வு செய்ததில் வாசிப்பு திறனில் முதல் வகுப்பு மாணவன் காஷ்தேவ் மிகச் சிறப்பாக வாசித்ததையும், 2ஆம் வகுப்பு மாணவன் மித்ரன் ஆங்கில வாசிப்பு திறன் மிக தெளிவாகவும் அழகாகவும் இருந்ததையும், 3ஆம் வகுப்பு மாணவன் ரிவினேஷ் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிப்பாடங்களில் சிறப்பாக வாசிப்பு திறனை வெளிப்படுத்தியதை பார்த்து பாராட்டி சென்றார். மார்ச் 1ஆம் தேதி நம்ம எங்கே கல்வி சுற்றுலா போனோம்? கங்கை கொண்ட சோழபுரம். கல்வி சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லும்போது முதலிடமாக கங்கை கொண்ட சோழபுரம், 2ஆவதாக பூண்டி, 3ஆவதாக கல்லணை, 4ஆவதாக தஞ்சை பெருவுடையார் கோயில் ஆகிய இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டது. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் பள்ளியின் முன்னாள் ஆசிரியை திருமதி மு. சாந்தி அவர்கள் மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். எங்க சாமி தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. அங்க வர சாமி பிடிச்சிட்டு ஓடியா பிடிக்க பிடிக்க. தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. தூங்கிருச்சு, ஊதல் காத்தும் அடிச்சிருச்சு. ஆரம்பிச்சுட்டானோடா, இனிமே என்ன சாமி வந்துருமே. கடவுளே போச்சுறாங்க. ஐயோ சாமி வந்துச்சா. ஐயோ அப்புறம் என்ன போடு, டான்ஸ் போடு. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. அதே பண்ண சூடத்தை எடுக்கடா, தாண்டி வச்சுட்டாரே. நாம் போடும் மேடைகளோ நாடக மேடை. ஆரம்பிச்சுட்டானோடா, இனிமே என்ன சாமி வந்துருமே. கடவுளே போச்சுறாங்க. ஐயோ சாமி வந்துச்சா. ஐயோ ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ, யாரோ யாரோ எனக்காரோ. 1/3/2025 அன்று அரசு அறிவிப்பின்படி மாணவர் சேர்க்கை முதல் வகுப்பில் தீபக், தந்தை பெயர் மணிகண்டன், தர்ஷினி
தாயார் பெயர் அதிர்ஷ்டலட்சுமி. இவர்கள் இருவரும் எம் பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். பெரிய பொண்ணு நடு பொண்ணு இந்த ஸ்கூலில் நல்லா படிக்கிறாங்க. அதனால என் சின்ன பொண்ணு இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக நாங்கள் சேர்க்குறோம். ஊக்குவாங்க. மீஸு இங்கே நல்லா படிக்கிறான் கவர்மெண்ட் ஸ்கூலில். அவன் படிக்கிறத பார்த்து நல்லா படிக்கிறான் பார்த்து என் சின்ன மகன் தீபக் அவனையும் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விடுவான். அவனும் நல்லா படிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு செய்யப்பட்டது. பள்ளியில் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு மாணவர்கள் உடல்நலன் பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கான அனைத்து பணிகளும் செயல்படுத்தப்பட்டன. மாணவ செல்வங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம் என நிலங்களின் அடிப்படையில் மாணவர்கள் பிரிக்கப்பட்டனர். அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்த்திடுவீர். வேலை வாய்ப்பில் 7.5% இடஒதுக்கீடை பெற்றிடுவீர். தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் 20% இடஒதுக்கீட்டை பெற்றிடுவீர். சிந்திப்பீர், பணத்தை சேமிப்பீர், பயன்பெறுவீர். நன்றி.